இந்த நிகழ்ச்சியை யூடியூப்பில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் டச் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் அப்படி செய்கிறப்போ எங்களுடைய எல்லா தொகுப்புகளையும் கண்டுகளிக்கலாம். அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். அன்புள்ள நேயர்களே வணக்கம். நாம் இப்போது இந்த வார ராசி பலனை பார்க்க போகிறோம். இந்த வாரம் அப்படிங்கிறது மார்ச் 11ஆம் தேதியிலிருந்து மார்ச் 17ஆம் தேதி வரை உள்ள ராசி பலன்களை பார்க்கலாம். இந்த 7 நாட்களும், அதாவது திங்கள் டு ஞாயிறு, இந்த 7 நாட்களில் என்னென்ன நட்சத்திரங்கள் சஞ்சாரம் செய்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். திங்கட்கிழமையிலேருந்து வரிசையாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பரணி நட்சத்திரம், அதன் பிறகு கிருத்திகை, ரோஹிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம். இந்த 7 நட்சத்திரமும் இந்த வாரம் சஞ்சாரம் செய்ய போகிறாங்க. அப்போது இந்த 7 நட்சத்திரமும் என்னென்ன ராசிகளாக வருவாங்க அப்படிங்கிறப்போ மேஷ ராசி, ரிஷபராசி, மிதுன ராசி, கடகராசி, இந்த 4 ராசியும் தான் ஓடப்போகுது. இந்த 4 ராசியும் நம்மளுடைய ராசிகளுக்கு ஏற்ற ராசிகளா, நல்ல ராசிகளா, பாதகமான ராசிகளா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் இந்த வாரம் நாம் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற முடிவை எடுத்து அதற்கேற்றாற்போல் நம்மளை நாம் வழி நடத்திக்கலாம். இப்போது 12 ராசிக்கும் பலன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேஷராசி. மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் ஆரம்பமே உங்களுடைய ராசி தான் ஓடுது. உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசியிலேயே பலமாக இருந்துக்கிட்டு இருக்காரு. அதாவது உங்களுடைய ராசி அதிபதி வலுவாக இருக்கிற காலகட்டங்களில் உங்களுடைய முயற்சிகள் நீங்கள் எடுக்கிறப்போ அப்படி, அதாவது எடுத்த முயற்சிகள் எடுத்தவாறு அப்படியே வெற்றி அடைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் மற்ற கிரகநிலைகள் உங்களுக்கு அவ்வளவு திருப்திகரமாக இல்லை. இருந்தாலும் ராசி அதிபதி வலுவாக இருக்கிறதுனால எடுக்கிற முயற்சிகளை எடுங்க, நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை மத்தியானத்துக்கு மேலே ஆச்சுங்களா, புதன், வியாழக்கிழமை இரவு வரை பார்த்து பண விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கொடுக்கல் வாங்கல்லையும் கவனமாக இருந்துக்கோங்க. மற்றவர்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுறது, மற்றவர்களுக்காக உதவி செய்கிறேன்ட்டு போகிறது, உங்கள் தேவைகளுக்காக கடன் வாங்கலான்னு நினைக்கிறது, இல்லை வாங்கின கடனை திருப்பி கொடுக்கலான்னு நினைக்கிறது, இந்த மாதிரி எந்த வேலைகளையும் செவ்வாய்க்கிழமை மத்தியானத்துக்கு மேலே வியாழக்கிழமை இரவுக்குள்ளே செய்யாதீங்க. செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு வேற, அதாவது நீங்கள் செய்கிறதுக்கு ஆப்போசிட்டான விஷயங்களை கொடுத்துரும். அதனால் இந்த 2 நாட்கள்லேயும் பார்த்து கவனமாக நடந்துக்கங்க. அதன் பிறகு வியாழக்கிழமை இரவுக்கு மேலே வெள்ளி, சனி, ஞாயிறு, இந்த 3 நாட்களுமே உங்களுக்கு சாதகமான நாட்கள். உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையும். நீங்கள் நினைச்சது போல உங்களுடைய செயல்கள் நடக்கும். வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அந்த பிரயாணங்களும் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு அதற்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கல்வியில் இருக்கிற மாணவ மாணவிகளுக்கும் கல்வியில் நல்ல நிலையில் தேர்ச்சி கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கலைத்துறைகளில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, அதிகார பதவிகளில் இருக்கிறவங்க, இன்னும் பல துறைகள்லேயும் பதவிகள்லையும் இருக்கிறவங்க எல்லோருக்குமே இந்த வாரம், அதாவது மேஷராசிக்காரர்களான அனைவருக்கும் இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாக இருக்கும். செவ்வாய்க்கிழமை மத்தியானத்திலிருந்து வியாழக்கிழமை இரவு வரை கொஞ்சம் பண விஷயங்களில், கொடுக்கல் வாங்கலில், மற்ற காரியங்களில், எல்லா காரியங்கள்லேயும் கவனமாக இருந்துக்கிட்டிங்கன்னா போதும். மற்ற இருக்கக்கூடிய 4 நாட்களும் உங்களுக்கு சாதகமான நாட்கள். இந்த நாட்களில் உங்களுடைய முயற்சிகளை எடுத்து வெற்றி அடைந்து கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறப்போ அம்பாளை வழிபடுங்க. அம்பாளை வழிபடுறப்போ உங்களுடைய சகல காரியங்களும் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே மேஷராசிக்காரர்கள் இந்த வாரத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு வாரத்தினுடைய ஆரம்ப நாட்கள்
திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமை காலையில் 10:30 மணி வரைக்கும் உங்களுக்கு சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகளை கிரகங்கள் உருவாக்குவார்கள். அதனால் உங்களுக்காகவோ குடும்பத்துக்காகவோ குழந்தைகளுக்காகவோ தொழிலுக்காகவோ வண்டி வாகனங்களுக்காகவோ இன்னும் பல செலவுகள் இருக்குது. எதற்காகவாக இருந்தாலும் சரி சுபவிரயங்களாக ஏற்படுத்திக்கங்க. நீங்களாக முன்வந்து செலவு செய்கிறப்போ தேவையில்லாத செலவுகள் தவிர்க்கப்படும். அதனால் இந்த நாட்களில் எதுக்கு செலவு செய்யணும்? இப்போ குழந்தைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இல்லை எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும், இல்லை உங்கள் தொழிலுக்காக ஏதாவது முதலீடுகள் பண்ணணும், வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்காக முதலீடுகள் பண்ணணும். அப்படிங்கிறப்போ அந்த செலவுகளை தயங்காமல் நீங்கள் செய்யலாம். அது உங்களுக்கு அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் நமக்கு விரயங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறப்போ கிரகங்கள் நமக்கு கொடுப்பாங்க. அதை உணர்ந்து நாம் செய்கிறப்போ பாதிப்புகள்லேருந்து தப்பிச்சுக்கலாம். நான் எதையுமே செலவு மாட்டேன், பத்திரமாக சேர்த்து வைப்பேன் அப்படிங்கிறப்போ அந்த செலவு தேவையில்லாத செலவாக போகும். அப்போ ஆஸ்பத்திரி செலவுகள் வரலாம், தேவையில்லாத விரயங்கள் வரலாம், இல்லை வச்சிருக்கிற பணம் களவு போகலாம், மற்றவர்களை நம்பி கொடுத்து ஏமாந்து போகலாம். இந்த மாதிரி சூழ்நிலைகளில் கிரகங்களாக கொடுத்துருவாங்க. அதனால் நாமளாக ஏற்படுத்திக்கிறப்போ வேறு மாதிரி செலவுகளை தவிர்த்து நன்மையான செலவுகளை செஞ்சுக்கலாம். செவ்வாய்க்கிழமை காலையில் 10:30 மணிக்கு மேலே வியாழக்கிழமை சாயந்தரம் 4 மணி வரைக்கும் உங்களுக்கு ஜென்மராசியை ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால சற்று அலைச்சல்கள் இருக்கும். அலைச்சல்கள் வீணலைச்சல்களாக கூட போகலாம், நம்ம காரியம் செயல்படாமல் கூட போகலாம். அந்த மாதிரி சூழ்நிலைகளும் இருக்குது. இருந்தாலும் உங்கள் ராசி அதிபதி பாக்கியஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ உங்கள் ராசிக்கு பாக்கியத்தில் இருக்கிறப்போ தெய்வ அனுகூலம் கூடிக்கும். அப்போ முயற்சி பண்ணுறப்போ நிச்சயமாக உங்கள் காரியம் வெற்றி அடையும். அதனால் தயங்கவோ சங்கடப்படவோ தடங்கள் ஏற்படுதுன்னு வருத்தப்படவோ எதையும் யோசிக்காதீங்க. உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் தாராளமாக எடுங்க. ஒரு தடவை தாமதமானாலும் அடுத்த தடவை நிச்சயமாக அது உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால் அதற்கேற்றார் போல் பார்த்து நடந்துக்குங்க. வியாழக்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு மேலே ஞாயிற்றுக்கிழமை வரை பண விஷயங்களில் கவனமாக இருந்துக்குங்க. குடும்பத்தை கவனமாக பார்த்துக்குங்க. கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்க. மற்றவர்கள்ட்ட பேசுகிறதுல பழகிறதுல, அதாவது மற்றவர்களோடு வெளியே போகிறதுல வரதில் எல்லாத்துலேயுமே உஷாராகவும் கவனமாகவும் இருந்துக்குங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள், பிரச்சனைகள், குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் வர வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதற்கேற்றார் போல் பார்த்து நடந்துக்கிட்டால் பாதிப்புகளை குறைச்சிக்கலாம். முக்கியமாக பண விஷயமும் குடும்ப சூழ்நிலைகளையும் பார்த்து கரெக்டாக இருந்துக்கணும். மாணவ மாணவிகளும் இந்த வாரத்தில் சிரத்தை எடுத்து கவனத்தோடு படித்தா தான் கல்வியில் தேர்ச்சி பெற முடியும். அதனால் அதற்கேற்றார் போல் பார்த்து நடந்துக்குங்க. கலைத்துறைகளில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, அதிகார பதவிகளில் இருக்கிறவங்க மற்றும் பல துறைகள்லேயும் பதவிகள்லேயும் இருக்கிறவங்க எல்லோருமே இந்த வாரத்தில் சற்று விரயங்கள் இருக்கும். அதே போல் அலைச்சல்களும் இருக்கும். அலைச்சல்கள் வீணலைச்சல்களாகவும் ஆகலாம், நமக்கு சாதகமான அலைச்சல்களாகவும் இருக்கலாம். அது அவரவர் ஜாதகத்துக்கு ஏற்றார் போல் பலனளிக்கும். எனவே ரிஷபராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் பார்த்து கவனமாக நடந்துக்குங்க. இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வழிபடுங்க. அவரை வழிபடுறப்போ உங்களுடைய பிரச்சனைகள் நகர்ந்து, அதாவது உங்களுக்கு நன்மையான பலன்கள் கிடைக்கும். எனவே ரிஷபராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஒரு சுமாரான வாரமே. அடுத்து மிதுனராசி. மிதுனராசிக்காரர்களுக்கு வாரத்தினுடைய ஆரம்ப நாட்கள் திங்கள் செவ்வாய்க்கிழமை காலையில் 10:30 மணி வரைக்கும் உங்களுக்கு சாதகமான நாட்கள். உங்களுடைய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பாராத லாபங்கள் வரலாம். எதிர்பார்த்த இடத்திலிருந்து வர வேண்டிய பண விஷயங்களும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி அந்த வருவாய்கள் வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அதே போல உங்களுடைய மூத்த சகோதரர்கள் வழி மூலமாக சுபகாரிய நிகழ்ச்சிகள், அவர்களுடைய உதவிகள் இதெல்லாம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அதையும் நல்ல முறையில் பயன்படுத்திக்கங்க. வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதையும் நல்ல முறையில் பயன்படுத்திக்கலாம். அதன் பிறகு இந்த நிகழ்ச்சிகள் சார்ந்து வரக்கூடிய சூழ்நிலைகளில் செவ்வாய்க்கிழமை 10:30 மணிக்கு மேலே வியாழக்கிழமை சாயந்தரம் 4 மணி வரைக்கும் உங்களுக்கு விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அது சுப விரயங்களாகவும் இருக்கலாம், தேவையில்லாத செலவுகளாகவும் இருக்கலாம். வண்டி வாகனங்களுக்கு பாதிப்புகளோ
இல்லை வண்டி வாகனங்களால் பிரச்சனைகளோ உருவாகக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்குது. அதனால் அதற்கேற்றாற்போல் பார்த்து நடந்துக்குங்க. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கவனமாக தான் செயல்படணும். உங்கள் ராசியில் ராகு பகவான் இருக்கார், 7ஆம் இடத்துல சனி பகவானும் கேது பகவானும் இருக்காங்க, 6ல் ராகு இருந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ கிரக சஞ்சாரங்கள் சுமாரான சூழ்நிலைகளில் இருக்குது. உங்களுடைய விரையாதிபதியும் யோகாதிபதியும் ஆகப்பட்ட சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 8ல் இருக்கிறதுனால குழந்தைகளுக்காக செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைகள். அப்போ கல்விக்காக பணம் கட்டுங்க, அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக செலவுகள் செய்யுங்க. அப்படி இல்லாமல் போகிறப்போ தேவையில்லாத செலவுகள் வந்துடும். அதனால் அதற்கேற்றாற்போல் பார்த்து செலவு பண்ணிக்கோங்க. மருத்துவ செலவுகள் வராமல் பார்த்துக்கங்க. ஏன்னா நம்ம எந்த செலவுகளும் செய்கிறேங்கிறப்போ அப்போ மருத்துவ செலவுகளில் இழுத்து விட்டுரும். வண்டி வாகனங்களுக்கும் பிரச்சனைகளை கொடுக்கும். இருக்கிற இடங்கள்லேயும் பாதிப்புகள் பிரச்சனைகள் வரும். கணவன் மனைவி உறவு நிலைகள்லேயும் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்புகள் உண்டு. அதனால் செவ்வாய்க்கிழமை காலையில் 10:30 வியாழக்கிழமை சாயந்தரம் 4 மணி வரைக்கும் கவனமாக பார்த்து நடந்துக்கங்க. யாருக்கிட்ட எதை பேசுகிறதா இருந்தாலும் யோசித்து கவனமாக பேசுங்க. தேவையில்லாத வார்த்தைகளை கொடுத்துட்டு அப்புறம் அவங்ககிட்ட மாட்டிக்காதீங்க. அதனால் எச்சரிக்கையோடு செயல்படக்கூடிய வாரம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் இந்த 2 நாட்களும், அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில் 10:30 வியாழக்கிழமை சாயந்தரம் 4 மணி வரைக்கும் கவனமாக செயல்பட்டுக்குங்க. அதன் பிறகு உங்களுக்கு வியாழக்கிழமை சாயந்தரத்திலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஜென்மராசியும் தனராசியும் ஓடும். ஜென்மராசிக்கு அதிபதி புத பகவான் நீச்ச நிலையில் இருந்துகிட்டு இருக்காரு. உங்களுக்கு 15ஆம் தேதி, அதாவது பங்குனி 1ஆம் தேதி அவர் ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் கும்பராசிக்கு கீழே இறங்குறாரு. அதனால் நம்மளுடைய ராசியாதிபதி பலம் குன்றி இருப்பதால் நம்மளுடைய காரியங்கள் தடைகள் ஏற்படலாம், பிரச்சனைகள் உருவாகலாம், வீண் அலைச்சல்கள் ஏற்படலாம், ஆரோக்கிய பாதிப்புகளை உண்டு பண்ணலாம். அதனால் இதெல்லாம் இதற்கு ஏற்றாற்போல் பார்த்து நடந்துக்கிட்டால் இந்த வாரத்தை ஒரு வழியாக தாட்டிக்கலாம். எனவே மிதுனராசிக்காரர்கள் ஆரம்ப நாட்கள் திங்கட்கிழமை ஒரு நாள், செவ்வாய்க்கிழமை காலையில் 10:30 மணி வரைக்கும் உங்களுக்கு சாதகமான நாட்கள். மற்ற நாட்களில் கவனமாக செயல்பட்டு இந்த வாரத்தை நல்ல முறையில் தாட்டி கொள்ளுங்கள். மாணவ மாணவிகளும் கவனமாக செயல்படணும். மற்றும் கலைத்துறைகளில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, அதிகார பதவிகளில் இருக்கிறவங்க மற்றும் பல துறைகள்லேயும் பதவிகளில் இருக்கிறவங்க எல்லோருமே இந்த வாரத்தில் கவனமாக செயல்படக்கூடிய காலகட்டம். மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், அதாவது மாரியம்மனை, கருமாரியம்மன்னு சொல்லுவோம், மாரியம்மனை வழிபடுங்க. காவல் தேவதைகளை வழிபடுங்க. அப்படி வழிபடுறப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய பாதிப்புகள், இடையூறுகள், இன்னல்கள், கஷ்டங்கள் இதெல்லாம் விலகி சுமூகமான சூழ்நிலைகள் உருவாகி நன்மையான பலன்களை அந்த தெய்வங்கள் மிதுனராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார்கள். எனவே மிதுனராசிக்காரர்கள் கவனமாக செயல்படக்கூடிய வாரம் இந்த வாரம். அடுத்து கடகராசி. கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சகல காரியங்களும் சித்தியாகக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. அதனால் இந்த வாரத்தில் தொழில் முன்னேற்றம் அடையும். தொழிலில் எதிர்பாராத லாபங்கள் வர வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்கவும் வாய்ப்புகள் உண்டு. தொழிலுக்காக முதலீடுகள் செய்யக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாம். அதே போல் நண்பர்கள், உறவினர்கள் இவர்கள் மூலியமாக உங்களுக்கு சில ஆதாயங்கள் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. புது வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு அதற்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அதனால் அதற்கேற்றாற்போல் பார்த்து நடந்துக்குங்க. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த மாதிரி வாய்ப்புகள். ஏன்னா சுக்கிர பகவான் உங்களுக்கு 7லேயே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. சனி பகவான் 6ல் 8ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. ராகு பகவான் 12க்கு போய் கேது பகவான் 6ல் இருக்கிறதுனால உங்களுக்கு திருமண தடை இருந்தவங்களை, திருமணம் ஆகாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரத்தில் அதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்க சூழ்நிலைகள் உருவாகும். அதனால் அதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கங்க. வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. அதையும் நல்ல முறையில் பயன்படுத்திக்கலாம். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமான வாரங்கிறதுனால எல்லா விஷயங்களிலுமே நீங்கள் பார்த்து கவனமாக நடந்துக்கிட்டால் அத்தனை காரியங்களும் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும்.
எனவே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் உங்களுடைய எல்லா முயற்சிகளையும் பார்த்து கவனத்தோடு செயல்பட்டு கொண்டால் அனைத்து காரியங்களிலும் வெற்றி அடையலாம். மாணவ மாணவிகளும் அதே போல தான். உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் இருப்பதால் சிரத்தை எடுத்து நல்லா படிச்சிங்கன்னா இந்த வாரத்தில் எழுதக்கூடிய தேர்வுகள் எல்லாத்துலேயுமே அதிகப்படியான மதிப்பெண்கள் எடுக்க உங்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறைகளில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, அதிகார பதவிகளில் இருக்கிறவங்க மற்றும் பல துறைகள்லேயும் பதவிகளில் இருக்கிறவங்க அனைவருக்குமே இந்த வாரம் சாதகமான சூழ்நிலைகள் இருக்குது. சற்று அலைச்சல்களின் பேரில் எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றி அடையும். அதனால் இந்த வாரத்தை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். கடகராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா தடை ஏற்படக்கூடிய காரியங்களும் தடையில்லாமல் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே கடகராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல வாரமே. அடுத்து சிம்மராசி. சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் சர்வகாரியங்களும் சித்தியடையக்கூடிய சூழ்நிலைகள் இருப்பதால் இந்த வாரத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக்கங்க. இந்த வாரத்தில் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் அதிகமாக உண்டு. இறை வழிபாடு செய்யக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகலாம். குலதெய்வ வழிபாடு, இஷ்டார்த்த தெய்வ, காரிய சித்தி தெய்வ வழிபாடுகள் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் ஆலயங்களுக்கு சென்று வரதா இருந்தால் தாராளமாக சென்று வரலாம். ஏதாவது கோயில்களுக்கு போகலான்னு வேண்டியிருந்தீங்கனாலும் தாராளமாக இந்த வாரத்தில் போயிட்டு வாங்க. அது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தும். இறைவனுடைய அனுகிரகமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இதை திங்கள் செவ்வாயில் செய்யுங்க. செவ்வாய்க்கிழமை காலையில் 10:30 மணியிலிருந்து வியாழக்கிழமை சாயந்தரம் 4 மணி வரைக்கும் தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும். தொழில் அபிவிருத்தி அடையக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். தொழிலில் புதுசாக ஆர்டர்கள் கிடைக்கவோ, தொழிலில் புது கூட்டாளிகள் சேரவோ, தொழிலில் புது முதலீடுகள் செய்யவோ இதெல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த நாட்களில் தொழிலில் கண்ணும் கருத்துமாக இருந்தீங்கன்னா வளர்ச்சிக்குண்டான சூழ்நிலைகளை பார்க்கலாம். அதே போல் எதிர்பாராத லாபங்களை வியாழக்கிழமைக்கு மேலே ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள எதிர்பாராத லாபங்கள், நீங்கள் எதிர்பார்த்திருந்த லாபங்கள், அதாவது திடீர்னு இருந்தால் அப்படி யாராவது எனக்கு இந்த வேலையை செஞ்சு கொடுங்க அப்படின்னு உங்களுக்கு நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத சூழ்நிலைகளில் அந்த மாதிரி வாய்ப்புகள் கூடி வரும். வெளிநாடு செல்லலாங்கிற அமைப்பு யோசிச்சிருந்தீங்கன்னா அதற்குண்டான வாய்ப்புகள் வரும். வெளிநாட்டவராலையும் உதவிகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு செல்ல வெளிநாட்டவரால அமைப்புகள், அவர்களால் நமக்கு சாதகமான சூழ்நிலைகள் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டிலிருந்து ஆர்டர் ஏதாவது எடுக்கணுங்கிற முயற்சிகளை ஏற்படுத்தியிருந்தீங்கன்னா அதற்குண்டான முயற்சிகளை தாராளமாக எடுங்க. அது நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும். எனவே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை இந்த வாரத்தில் கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. உங்களுடைய பாக்கியாதிபதி, அதாவது சுக பாக்கியாதிபதிங்கிற செவ்வாய் பகவான் பாக்கியத்தில் வலுவாக இருக்கிறாரு. அதனால் அவர் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 6ல் இருந்துகிட்டு இருக்கிறதுனால பண விஷயங்களில், வண்டி வாகன விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. திருடு போகலாம், களவு போகலாம், தேவையில்லாத பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ளே வரலாம். இந்த மாதிரி சூழ்நிலைகளும் இருக்குது. அதற்கேற்றாற்போல் பார்த்து நடந்துக்குங்க. இல்லைன்னா அதெல்லாம் சிக்கல்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதேமாரி 5ஆம் இடத்துல சனி பகவானும் இப்போ கேது பகவானும் சேர்ந்துக்கிட்டாரு. அதனால் வண்டி வாகனங்களில் போகிறப்ப வேறு ஏதாவது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகள்னு இருந்தாலோ இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு நடந்துக்குங்க. இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இது 2020 ஜனவரி வரைக்குமே இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். முன்னுக்கு பின் முரணாக ஒரு நாள் நல்லா இருந்தால் ஒரு நாள் குழப்பங்களை விளைவிக்கக்கூடிய சூழ்நிலைகள், இந்த மாதிரி பிரச்சனைகளில் இருக்கிறவங்களுக்கு சூழ்நிலைகள் இந்த மாதிரி இருக்கலாம். அதனால் அதற்கேற்றாற்போல் பார்த்து நடந்துக்குங்க. வண்டி வாகனங்களில் போகிறப்ப கவனமாக போய் கவனமாக வந்துக்குங்க. நாம் யார் மேலேயாவது முட்டிக்கிட்டாலும் தப்பு, நம்ம மேலே யாராவது முட்டிக்கிட்டாலும் தப்பு. அதனால் அதற்கேற்றாற்போல் பார்த்து நடந்துக்குங்க. மேற்கொண்டு சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சாதகமான சூழ்நிலைகளும் பாதகமான சூழ்நிலைகளும், பாதகமான சூழ்நிலைகள் குறைவு, சாதகமான சூழ்நிலைகள் அதிகம். அதற்கேற்றாற்போல் பார்த்து நடந்துக்குங்க. நம்மளுடைய ஜாதகமும் அதுக்கு ஒத்து வரணும். ஒத்து வந்தால் நிச்சயமாக கைவேலை பலன் கிடைக்கும்.
அதற்கேற்றாற்போல் பார்த்து நடந்து கொள்ளுங்கள். மாணவ மாணவிகளும் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் கல்வியில் சிரத்தை எடுத்து படித்தா நீங்கள் எதிர்பார்க்காத மதிப்பெண்களை பார்க்கலாம். கலைத்துறைகளில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, அதிகார பதவிகளில் இருக்கிறவங்க மற்றும் பல துறைகள்லேயும் பதவிகள்லேயும் இருக்கிறவங்க அனைவருக்குமே இந்த வாரம் சாதகமான வாரம். அதனால் அதற்கேற்றாற்போல் பார்த்து உங்களுடைய முயற்சிகளை வெற்றியடைய செய்து கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறப்போ பெருமாளை வழிபட்டுக்கிட்டு வாங்க. பெருமாளை வழிபடுறப்போ குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை, வாக்கில் இருக்கிற பிரச்சனை, தேவையில்லாத குழப்பங்கள், தொழில் முடக்கங்கள், தொழிலில் தடைபட்டு நின்றிருக்கிற வருவாய்கள் இதெல்லாமே உங்களுக்கு நிவர்த்திக்கு உள்ளாகும். அதனால் பெருமாளை வழிபட்டு அதற்குண்டான சூழ்நிலைகளை நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிம்மராசிக்காரர்கள். அடுத்து கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்னும் சந்திராஷ்டமம் முடியல. அதாவது போன வாரமே ஆரம்பித்த சந்திராஷ்டம், அதாவது உங்களுக்கு நம்மளுடைய கணக்குக்கு ஞாயிற்றுக்கிழமையே சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை காலையில் 10:30 மணியோட சந்திராஷ்டமம் முடிஞ்சிடும். சந்திராஷ்டமம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. ஏன்னா உங்களுடைய அஷ்டமாதிபதியும் அஷ்டமத்திலேயே வலுவாக இருந்துக்கிட்டு இருக்காரு. அஷ்டமாதிபதி வலுவாக இருக்கிறதுனால பயப்பட தேவையில்லை. இருந்தாலும் சிறு சிறு சிக்கல்கள், எதிர்மறையான எண்ணங்கள், நாம் கரெக்டாக தான் நினச்சிருப்போம், திடீர்னு கடைசியில் மாற்றி போய் அதை செய்வோம், செஞ்சு சிக்கலில் போய் மாட்டிக்குவோம். ஆக்சுவலாக முதல் நினச்சதையே செஞ்சுருக்கலாமே, அதே சரியாக போயிருக்குமே அப்படிங்கிற சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்துரும். அதனால் அதற்கேற்றாற்போல் பார்த்து நடந்துக்குங்க. செவ்வாய்க்கிழமை காலையில் 10:30 மணிக்கு மேலே ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள். உங்களுடைய தொழில் அபிவிருத்திக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கலாம். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்புகள் உண்டு. புதுசாக வண்டி வாகனங்கள் சேர்க்கைகள், நிலபுலன்கள் சேர்க்கைகள், வீட்டை புதுப்பிக்கிறது, இல்லை புதுசாக வீடு வாங்கிறது, கட்டின வீட்டை வாங்கிறது, அதற்குண்டான வாய்ப்புகள்லாம் வரக்கூடிய சூழ்நிலைகள் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கங்க. அதேமாரியே தொழிலில் புதுசாக கூட்டாளிகள் சேர்றது, அப்படி சேர்றப்போ பார்த்து அவங்க உங்களுக்கு ஏற்றவங்களா, அவங்களால உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்குமா, உங்களால் அவங்களுக்கு திருப்தி இருக்குமா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் சேர்த்திக்கணும். கவனம் இல்லாமல் உங்கள் ஜாதக சூழ்நிலைகள் தெரியாமல் யாரையும் புதுசாக சேர்த்து சிக்கல்களை சிக்கிக்க வேண்டாம். ஏன்னா அந்த மாதிரி வாய்ப்புகள் வரும். அதற்கேற்றாற்போல் பார்த்து நடந்துக்குங்க. குழந்தைகள் விஷயத்திலையும் கவனமாக இருந்துக்குங்க. கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ அர்த்தாஷ்டம சனி நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால, 5ஆம் இடத்துக்கு சனி பகவான் 12ல் இருந்துக்கிட்டு இருக்கிறதுனால பார்த்து குழந்தைகள் விஷயத்தில் கவனமாகவே இருக்கணும். அவர்களுடைய ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படலாம். அதனால் அவங்களுக்கு நல்லபடியில் கவனிச்சுக்கணும். அதே மாதிரி வண்டி வாகனங்கள்லேயும் எப்பயுமே கவனமாக இருக்கணும். இன்னும் 1 வருட காலம் வண்டி வாகனங்கள்லேயும் எச்சரிக்கையோடும் கவனமாக தான் இருந்துக்கணும். அப்படி இருக்கிறப்போ தேவையில்லாத சிக்கல்கள், பிரச்சனைகள், நம்மளுடைய ஆரோக்கிய பாதிப்புகள் எது இல்லாமல் தப்பிச்சுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அதனால் அதற்கேற்றாற்போல் பார்த்து நடந்துக்குங்க. அம்மாவையும் கவனமாக பார்த்துக்குங்க. கன்னிராசிக்காரர்கள் அவரவர்களுடைய தாயை நல்ல நிலையில் கவனிச்சிக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்த்துக்கங்க. அம்மாவை நல்ல நிலையில் பார்த்துக்கிறப்போ உங்களுடைய வளர்ச்சிக்கு அபரிமிதமான சூழ்நிலைகள் உருவாகும். அதனால் அதற்கேற்றாற்போல் பார்த்து நடந்து கொள்ளுங்கள். கன்னிராசிக்காரர்கள் லாபங்களும் வர வாய்ப்புகள் உண்டு. தொழில் முன்னேற்றமும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சுபகாரிய நிகழ்ச்சிகளும் நடக்க வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாராத வரவுகள் கிடைக்கவும் வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த வாரத்தை நல்ல முறையில் தாட்டி கொள்ளுங்கள். கன்னிராசிக்காரர்கள் மாணவ மாணவிகளும் அக்கறையோடு கவனத்தோடு செயல்பட்டு கல்வியில் தேர்ச்சி பெற பாருங்கள். திங்கள் செவ்வாய் சுமாரான நாட்கள், மற்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்கள். புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இந்த நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்கள். இந்த நாட்களை நல்ல முறையில் பயன்படுத்தி வளர்ச்சிக்குண்டான வழிமுறைகளை வகுத்து கொள்ளுங்கள். மேற்கொண்டு கலைத்துறைகளில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, அதிகார பதவிகளில் இருக்கிறவங்க மற்றும் பல துறைகள்லேயும் பதவிகள்லேயும் இருக்கிறவங்க அனைவருக்குமே செவ்வாய்க்கிழமை காலையில் 10:30 மணி வரைக்கும் சுமாரான நாட்கள். அதன் பிறகு ஞாயிற்றுக்கிழமை வரை உங்களுக்கு சாதகமான நாட்கள். இந்த நாட்களை நல்ல முறையில் பயன்படுத்தி இந்த வாரத்தை உங்களுக்கான வாரமாக மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் கன்னிராசிக்காரராகப்பட்ட நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சனி பகவானை வழிபடுங்க. அவரை வழிபடுறப்போ நவ கிரகங்களில் இருக்கிற
சனி பகவானை வழிபட்டீங்கனாலே இந்த வாரத்தில் வரக்கூடிய தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் தீர்ந்து உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் உருவாகும். அதனால் அதற்கேற்றாற் போல் பார்த்து நடந்துக்குங்க. தேவதைகளில் வழிபடணும்னா, தெய்வங்களில் வழிபடணும்னா சிவபெருமானை வழிபடுங்க. அவரை வழிபடுறப்ப தேவையில்லாத விரயங்கள் தவிர்க்கப்படும். எனவே கன்னிராசிக்காரர்கள் இந்த வாரத்தை நல்ல முறையில் தாட்டிக் கொள்ளுங்கள். அடுத்தது துளாராசி. துளாராசிக்காரர்களுக்கு திங்கட்கிழமை உங்களுக்கு சாதகமான நாட்கள். சமசப்தம ராசி ஓடிக்கிட்டு இருக்கும். அதனால் அந்த நாட்களில் புது முயற்சிகள் எடுங்க. உங்களுக்கு அது வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் கவனமாக பார்த்து எடுங்க. கணவன் மனைவி உறவு நிலைகள்லையும் பார்த்து கவனமாக இருந்துக்குங்க. வியாபாரத்துலேயும் கவனமாக இருங்க. வியாபாரத்தில் இருக்கிற கூட்டாளிகள்கிட்ட எச்சரிக்கையோடும் கவனமாகவும் இருக்குங்க. ஏன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் 10:30 மணிக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சிடும். சந்திராஷ்டமம் செவ்வாய்க்கிழமை காலையில் 10:30 மணியிலிருந்து வியாழக்கிழமை சாயந்தரம் 4 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குது. அப்போ இந்த 3 நாட்களும் நீங்கள் கவனமாக தான் செயல்பட்டாகணும். கவனம் இல்லாமல் செயல்பட்டால் அது தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கும். ஏன்னா உங்கள் ராசியதிபதியே அஷ்டமாதிபதியாக வந்து மகர ராசியில் இருக்கிறாரு. மகர ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் ஆகப்பட்டவர் உங்கள் ராசிக்கு 4ல் இருந்துக்கிட்டு இருக்காரு. வண்டி வாகனங்களில் பிரச்சனைகள், நிலபுலன்களில் பிரச்சனைகள், சொத்து பத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் தலதூக்கும். அதனால் இந்த மாதிரி விஷயங்களில் பார்த்து கவனமாக எச்சரிக்கையோடு நடந்துக்குங்க. மாணவ மாணவிகளாக இருந்தால் கல்வியில் கவனமாக இருந்துக்குங்க. இந்த நாட்களில் எழுதக்கூடிய தேர்வுகள் உங்களுக்கு மதிப்பெண்களை குறைச்சி கொடுத்துரும். அதனால் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் படித்து நல்ல மதிப்பெண்கள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்த்து கொள்ளுங்கள். அதன் பிறகு உங்களுக்கு வியாழக்கிழமை சாயந்தரம் 4 மணியிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு இறையருளால் நன்மையான பலன்கள் பலவாறாக நடக்கும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழிலில் அபிவிருத்தி ஆகக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். தொழிலில் எதிர்பாராத வரவுகள் வரதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. எதிர்பார்த்த வரவுகளும் வரும், எதிர்பாராத வரவுகளும் வரும். இதுவரை தடைபட்டு நின்ற காரியங்கள் கூட உங்களுக்கு வியாழக்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு மேலே ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே கைகூடி வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். திருமணம் ஆகாதவர்களுக்கு அதற்குண்டான வாய்ப்புகள் வியாழக்கிழமைக்கு மேலே ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அந்த நாட்களை நல்ல முறையில் பயன்படுத்தி உங்களுக்கு சாதகமான நாட்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறவங்களுக்கு அதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும். அதையும் நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கிங்க. வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 4 நாட்களில் தான் பயன்படுத்திக்கணும். சந்திராஷ்டம நாட்களில் அந்த வாய்ப்புகள் வந்தால் அதை தவிர்த்து இந்த நாட்களுக்கு மாற்றிக்கிங்க. அப்போ உங்களுக்கு அது சாதகமான பலன்களை கொடுக்கும். சில விஷயங்களை கடவுள் நமக்கு காட்டுவார். காட்டுறப்போ அசரறிகளும் அதில் காட்டுவார். இதை செய்யின்னு ஆசையை காட்டி, அதை சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற மாதிரி ஆசையை காட்டுவாங்க. அதில் போய் மாட்டிக்கிட்டோம்னா சிக்கலாக போயிடும். அதனால் அதில் போய் மாட்டுறதுக்கு முன்னாடியே அதை தடுக்கிறதுக்கு உண்டான வழிகளையும் இறைவன் நமக்கு செஞ்சு கொடுப்பார். அதை நாம் உணர்ந்துக்கிட்டோம்னா ஏதோ தடை வருது, சரி யோசிச்சு பண்ணலாங்கிற முடிவுக்கு நீங்கள் வரணும். அதை தெரியாமல் சரி விட்டு பரவாயில்ல என்ன நடந்துடும் பார்த்துக்கலாம் துணிஞ்சு இறங்கலாங்கிறப்ப தான் பெரிய சிக்கல்களில் போய் மாட்டிக்கிறோம். தெய்வமாகப்பட்டவங்க நமக்கு நிச்சயமாக நல்லதை மட்டும்தான் செய்வாங்க. ஒரு சின்ன பிரச்சனை உருவாகினாலும் அது நம்மளுடைய கர்மாக்களால் நம்மளுடைய பாவக்கணக்கு கழியுது அப்படிங்கிறது தான் பொருள். அதனால் அதற்கேற்றாற்போல் எல்லோருமே அவரவர்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல் அவரவர்களுடைய ஜாதக கணக்குக்கு தகுந்த மாதிரி பலன்கள் ஏற்படும். கோச்சாரங்கள் அதுக்கு உறுதுணையாகவோ அல்லது பாதகமாகவோ வேலை செய்யும். அதனால் அதற்கேற்றாற்போல் பார்த்து நடந்துக்குங்க. இந்த வாரத்தில் துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய், புதன், வியாழக்கிழமை சாயந்தரம் 4 மணி வரை கவனமாக செயல்பட்டுக்குங்க. அதன் பிறகு உங்களுக்கு சாதகமான நாட்கள், அதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கங்க. கலைத்துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கும் அதிகார பதவிகளில் இருக்கிறவங்களுக்கும் மற்றும் பல துறைகள்லேயும் பதவிகளில் இருக்கிற எல்லோருக்குமே இதே நிலை தான். செவ்வாய், புதன், வியாழன் 3 நாட்கள் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். மற்ற நாட்கள் உங்களுக்கு சாதகமான நாட்கள். அந்த நாட்களில் உங்களுடைய முயற்சிகளை தாராளமாக எடுத்து வெற்றியை அடைந்து கொள்ளலாம். இந்த வாரத்தில்
நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறப்போ அம்பாளை வழிபடுங்க, துர்க்கையம்மனை வழிபடுங்க. இவங்களை வழிபடுறப்போ சந்திராஷ்டம பாதிப்புகள் குறைஞ்சி உங்களுக்கு பாதிப்பு, அதாவது மற்ற இடையூறுகள், தடைகள், இடைஞ்சல்கள், தேவையில்லாத குழப்பங்கள், பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு விலகி உங்களுக்கு நன்மையான பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் அந்த தெய்வங்கள். எனவே துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தை கவனத்தோடு தாட்டிக் கொள்ளுங்கள். அடுத்து விருச்சிகராசி. விருச்சிகராசிக்காரர்களுக்கு வாரத்தினுடைய ஆரம்ப நாட்கள் திங்கள், செவ்வாய், புதன், வியாழக்கிழமை சாயந்தரம் 4 மணி வரைக்குமே உங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள், பிரச்சனைகள், கடன் முடைகள், பண முடைகள், தேவையில்லாத பிரச்சனைகள், குழப்பங்கள் இது எல்லாமே இந்த 4 நாட்களில் நிவர்த்திக்குள்ளாகும். கடன் உங்களை விட்டு விலகும், ஆரோக்கிய பாதிப்பு சீர்வரும், தேவையில்லாத பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தவங்க அவங்க உங்களை விட்டு விலகி போவாங்க. உங்களுக்கு வர வேண்டிய வருவாய்கள், வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும். குடும்பத்தில் குதூகலமான நிகழ்ச்சிகள் நடக்க, சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடக்க, அதற்குண்டான சூழ்நிலைகள்லாம் இந்த 4 நாட்களில் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இதையெல்லாம் நல்ல முறையில் பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு வர இருந்த பணம், வராத பணம் எல்லாமே வரக்கூடிய சூழ்நிலைகளை இந்த வாரத்தில் கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. திங்கட்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை சாயந்தரம் 4 மணிக்குள்ளே இந்த மாதிரி சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். அதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கங்க. அதன் பிறகு வியாழக்கிழமை சாயந்தரம் 4 மணியிலிருந்து சனிக்கிழமை இரவு 9 மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஓடிக்கிட்டு இருக்கும். சந்திராஷ்டம காலகட்டங்களில் கவனமாக செயல்பட்டுக்கணும். இல்லைன்னா தேவையில்லாத குழப்பங்களும் பிரச்சனைகளும் வரும். உங்களுடைய அஷ்டமாதிபதி நீச்ச நிலையில் இருந்துக்கிட்டு இருக்காரு. 15ஆம் தேதி, அதாவது மார்ச் 15ஆம் தேதி திரும்ப ஒரு கும்பராசிக்குள்ளேயே இறங்கிடுறாரு. கும்பராசிக்குள்ளே இறங்குறப்போ சனி பகவானுடைய வீட்டில் வந்து உட்காருவார். சனி பகவானாலையும் பார்க்கப்படுவார். சனி பகவான் உங்களுடைய குடும்பஸ்தானத்தில், பொருளாதார ஸ்தானத்தில், தனஸ்தானத்தில், வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால வார்த்தைகளில் நிதானம் இருக்கணும். குடும்பத்தில் கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல்லையும் கவனமாக இருந்துக்கணும். இந்த மாதிரி சூழ்நிலைகளை எல்லாம் சந்திராஷ்டம காலகட்டங்களில் பார்த்து கவனமாக நடந்து கொள்ளணும். அதேமாரியே ஒரு வீட்டு பெண்கள் அதாவது வீட்டில் பெண்கள் இருக்காங்க அப்படின்னா கணவன் மனைவி உறவு நிலைகளில் பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்துக்கணும். ஏன்னா ஒரு வீட்டோட ஆண் நல்ல நிலையில் இருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டோட பெண் கழுத்தில் இருக்கிற மாங்கல்யம் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பலமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கும். கடையில் இருக்கிற தங்கத்துக்கு, அதாவது தாலியாக இருந்தாலும் கடையில் இருந்தால் அந்த பொருளுக்கு விலை மதிப்புண்டு. கடையில் இருக்கிற தங்கத்தை நம்ம விலை போட்டு தான் வாங்கிட்டு வரோம். அதே ஒரு பொண்ணோட கழுத்தில் அந்த தாலி ஏறிடுச்சுன்னா நீங்கள் அதுக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் கொடுக்க முடியும், இல்லை எவ்வளோ பொருளாதார மதிப்புகள் தான் கொடுக்க முடியும். அதனால் ஒரு பெண்ணோட கழுத்தில் தாலி ஏறினதுக்கப்புறம் அதற்கு விலை மதிப்பே கிடையாது. எத்தனாயிரம் கோடி கொடுத்தாலும் அதுக்கு விலை மதிப்பு கிடையாது. ஏன்னா அவ்வளோ பிரசக்தி பெற்றது. தெய்வத்துடைய அனுகிரகமே அந்த மங்கல்யத்தில் தான் இருக்குது. அந்த கணவனுடைய உயிர் அப்படிங்கிற சூழ்நிலைகள் அந்த மங்கல்யத்தில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் வீட்டில் பெண்களாகப்பட்டவங்க, சுமங்கலி பெண்கள் டெய்லியும் இறைவனை வழிபட்டு மங்கல்யத்துக்கு, அதாவது குங்குமம் வச்சு வழிபட்டு கணவன் நல்லா இருக்கணும், அவங்களுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய செல்வ சிறப்பு எல்லாமே நல்லா இருக்கணும்னு அந்த தாலியை தொட்டு வழிபடுறப்போ கணவனுக்கு இருக்கக்கூடிய தடைகள், பிரச்சனைகள், தொழிலில் இருக்கிற முடைகள், பண சிக்கல்கள் எல்லாமே அதில் நிவர்த்திக்குள்ளாகும். அதனால் மாங்கல்யம் அப்படிங்கிறது எல்லா ராசிக்காரர்களுக்குமே மிக உகந்தது. வீட்டில் மனைவி, அதாவது அதெல்லாம் சொல்லுவாங்க, அவங்க திருநீரை, அதாவது குங்கும தீபாரணையை தொட்டு கும்பிட்றப்பவே மாங்கல்யத்தை எடுத்து கண்ணில் ஒத்திக்கணும். அப்படி ஒத்திக்கிறப்போ கணவனுக்கு அவ்வளோ அபரிமிதமான வளர்ச்சிகள் இருக்கும். எனவே எல்லா ராசிக்காரர்களுமே இதை நடைமுறையில் பயன்படுத்தி வந்தால் அவங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சிகள் கிடைக்கும். அன்றாட தடைகள் கூட அவங்களுக்கு அது நிவர்த்திக்குள்ளாகக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும். எனவே சந்திராஷ்டம நாட்களில் கவனமாக இருந்துக்கங்க. அந்த நாட்களில் உங்கள் மனைவிகிட்ட சொல்லி வழிபாடுகள், சுமங்கலி வழிபாடுகள், வீட்டில் பூஜைகள், மங்கல்ய பூஜைகள் இதெல்லாம் செய்கிறப்போ
பாதிப்புகள் குறைஞ்சி நன்மைகளை பெருக்கிக்கலாம். ஏன்னா உங்களுடைய மறுபலம் பக்கபலம் அப்படிங்கிறது உங்களுடைய மனைவி தான். அதற்கேற்றாற்போல் பார்த்து நடந்துக்கங்க. இது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இல்லை, அனைத்து ராசிக்காரர்களுக்குமே இதுதான் உண்மை உங்களுக்கு. அதனால தான் கடவுள் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தாய் தந்தையரை பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. அதன் பிறகு மனைவி தான் கடைசி வரைக்கும் கூட இருக்கக்கூடியவங்க. அதனால் அதற்கேற்றாற்போல் பார்த்து நடந்துக்குங்க. மேற்கொண்டு சனிக்கிழமைக்கு மேல் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சாதகமான நாட்கள். அந்த நாட்களை நல்ல முறையில் பயன்படுத்தி உங்களுடைய வெற்றிக்கு வழிவகுத்து கொள்ளுங்கள். எனவே விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் கவனத்தோடு செயல்பட்டால் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான வாரமாக இருக்கும். மாணவ மாணவிகளும் கல்வியில் கவனத்தோடு சிரத்தை எடுத்து படிங்க. வியாழக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் நடக்கிற தேர்வுகளில் ரொம்ப எச்சரிக்கையோடு படித்து கவனத்தோடு எழுதுங்க. இல்லைன்னா மதிப்பெண்கள் குறைஞ்சி போயிடும். கலைத்துறைகளில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, அதிகார பதவிகளில் இருக்கிறவங்க மற்றும் பல துறைகள்லேயும் பதவிகள்லேயும் இருக்கிறவங்க அனைவருக்குமே இதுதான் சூழ்நிலைகள். உங்களுக்கு திங்கட்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை வரைக்கும் சாதகமான நாட்கள். வியாழக்கிழமை சாயந்தரத்திலிருந்து சனிக்கிழமை இரவு 9 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம் இருப்பதால் கவனமாக செயல்பட்டு கொள்ளணும். ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சாதகமான நாட்கள். இந்த நாட்களை நல்ல முறையில் பயன்படுத்தி இந்த வாரத்தை உங்களுக்கான வாரமாக மாற்றிக்கொள்ளுங்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வாரத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் அப்படிங்கிறப்போ சிவபெருமானை வழிபடுங்க. அவரை வழிபடுறப்போ இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய தடைகள், சந்திராஷ்டமங்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்திக்குள்ளாகி உங்களுக்கு நன்மையான பலன்களை அந்த இறைவன் ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே விருச்சிக ராசிக்காரர்கள் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் பார்த்து செயல்படக்கூடிய வாரம் இந்த வாரம். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை காலையில் 10:30 மணி வரைக்கும் உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து கவனமாக செய்யுங்க. காரியங்களில் சிறு சிறு தடைகள், குழப்பங்கள், பிரச்சனைகள் உருவாக வாய்ப்புகள் உண்டு. நம்மளுடைய எண்ணங்களுக்கு மாறான வேலைகள் நடக்கவும் சூழ்நிலைகள் இருக்குது. அதற்கேற்றாற்போல் பார்த்து நடந்துக்கங்க. பஞ்சமாதிபதி அங்கேயே ஆட்சி பலத்தில் தான் இருக்கிறாரு. செவ்வாய் பகவான் 5ல் ஆட்சியிலேயே இருந்துக்கிட்டு இருக்காரு. தடைகள் ஏற்படும். அதை மறுபடியும் ஒரு முயற்சிகள் எடுக்கிறப்போ அந்த காரியங்கள் செவ்வாய்க்கிழமை காலையில் 10:30 மணிக்கு மேலே வியாழக்கிழமை சாயந்தரம் 4 மணிக்குள்ளே நிச்சயமாக உங்களுடைய தடைப்பட்ட அனைத்து காரியங்களும் தடையில்லாமல் உங்களுக்கு நடந்தேறும். அதனால் அதற்கேற்றாற்போல் பார்த்து உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அதே போல் கடனில் இருந்த பிரச்சனைகள் இந்த 3 நாட்களில் விலக வாய்ப்புகள் உண்டு. கடன் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளில் இருந்தீங்கனாலும் இந்த நாட்களில் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் நல்ல நிலையில் குணமாகி வரக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கும். உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டு இருந்தவங்க கூட உங்களை விட்டு விலகி போகக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். அதனால் அதற்கேற்றாற்போல் பார்த்து நடந்து கொள்ளுங்கள். தனுசு ராசிக்காரர்கள் வியாழக்கிழமை சாயந்தரத்திலிருந்து சனிக்கிழமை நைட்டு 9 மணி வரைக்கும் குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள், கணவன் மனைவி உறவு நிலைகள் மேம்படுதல், அதே போல் வியாபாரங்களில் அபிவிருத்தி ஆகுதல், வியாபாரங்களில் முதலீடுகள் செய்யுதல், தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் விலகுதல், வேலைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சுமூகமாக போகுதல், வேலைகளில் தேவையில்லாத டார்ச்சர் அனுபவிச்சுட்டு இருந்தவங்கெல்லாம் இந்த வாரத்தில் அந்த பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்திக்கு வரும். உங்களை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். அதாவது சனிக்கிழமை இரவு 9 மணியிலிருந்து அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். அந்த நாட்களில் பார்த்து கவனமாக நடந்துக்குங்க. அதனால் மற்றபடி திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை இரவு வரைக்கும் தனுசு ராசிக்காரராகப்பட்ட உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் தான் இருக்குது. அதனால் பார்த்து கவனத்தோடு செயல்பட்டால் இந்த வாரத்தை உங்களுக்கான வாரமாக மாற்றிக்கொள்ளலாம். அதே போல் திருமண தடை ஏற்பட்டவங்க, திருமணம் நடக்காமல் இருக்கிறவங்க, திருமணங்களில் பிரச்சனைகள் குழப்பங்கள் இருக்கிறவங்க அவர்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் ஒரு நிவர்த்தி ஏற்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு அதற்குன்றான வாய்ப்புகள் கூடி வரும். வரணமையாமல் இருந்தவங்களுக்கு வரணமையும், கல்யாணமாய் பிரச்சனைகளில் இருக்கிறவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் நிவர்த்திக்குள்ளாகி அதற்குண்டான சூழ்நிலைகளும் உருவாகும்.
எனவே தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தை நல்ல முறையில் தாட்டிக் கொள்ளுங்கள். மாணவ மாணவிகளும் அதே போல தான் சிரத்தையோடு படித்து இந்த வாரத்தில் நல்ல எழுதக்கூடிய தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்க பாருங்கள். அது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதே போல் கலைத்துறைகளில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, அதிகார பதவிகளில் இருக்கிறவங்க மற்றும் பல துறைகள்லேயும் பதவிகள்லையும் இருக்கிறவங்க எல்லோருமே இந்த வாரத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு சாதகமான வாரம். அதனால் இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தையும் நல்ல முறையில் எடுத்து உங்களுக்கு வெற்றிக்குண்டான சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறப்போ சனி பகவானை வழிபடுங்க. அதே போல் விநாயகரையும் வழிபடுங்க. வழிபடுறப்போ உங்களுடைய தடைப்பட்ட காரியங்கள் கூட உங்களுக்கு நல்ல நிலையில் நடந்தேறும். அதனால் தனுசு ராசிக்காரர்களாகப்பட்ட நீங்கள் இந்த வாரத்தை நல்ல முறையில் தாட்டிக் கொள்ளுங்கள். அடுத்து மகர ராசி. மகர ராசிக்காரர்களுக்கு திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை காலையில் 10:30 மணி வரைக்கும் சற்று அலைச்சல்கள் இருக்கும். அந்த அலைச்சல்கள் வீண் அலைச்சல்களாக கூட போகலாம். அதனால் இந்த நாட்களில் பார்த்து கவனமாக நடந்துக்கங்க. வண்டி வாகனங்கள்லேயும் பார்த்து கவனமாக செயல்படுங்க. அப்படி செயல்படுறப்போ உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு நிவர்த்திக்குள்ளாகும். வாகன விபத்துகளை தவிர்த்துக்கலாம். வாகன பழுதுகளையும் தவிர்த்துக்கலாம். தேவையில்லாத பிரச்சனைகள்லேருந்து மீண்டு வந்துடலாம். ஆரோக்கியத்தையும் கவனமாக பார்த்துக்குங்க. ஆரோக்கியத்தில் சற்று தொந்தரவுகளை கொடுத்து அதன் பிறகு சரிப்படுத்தும். அதனால் இந்த 1.5 நாட்களை பார்த்து கவனமாக தாட்டிக்குங்க. செவ்வாய்க்கிழமை காலையில் 10:30 வியாழக்கிழமை சாயந்தரம் 4 மணி வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதியாகப்பட்ட சுக்கிர பகவான் உங்கள் ராசியிலேயே இருக்கார். புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த நாட்களில் புத்திரபாக்கியம் தங்க வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளுக்கு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருந்தவங்க இந்த நாட்களில் அவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை எடுத்தால் அந்த பாதிப்புகள் அவர்களை விட்டு விலகி போகும். அதனால் இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வர வாய்ப்புகள் உண்டு. கல்வியில் படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த நாட்களில் சுமூகமான சூழ்நிலைகள் ஏற்படும். கல்வியில் நல்ல தேர்ச்சி பெறக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். அதற்கேற்றாற்போல் வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த காதல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கிறவங்களுக்கும் இந்த நாட்கள் அவங்களுக்கு சாதகமான நாட்களாக இருக்கும். அதனால் அதற்கேற்றாற்போல் பார்த்து பக்குவமாக நடந்துக்குங்க. தேவையில்லாத பிரச்சனைகளில் யாரும் சிக்கிக்கக்கூடாது. அதன் பிறகு வியாழக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் நிவர்த்திக்கு வரும். கடன் தொந்தரவுகள் உங்களை விட்டு விலகும். ஆரோக்கிய பாதிப்புகள் சீர்வரும். எதிரிகளால் இருந்துக்கிட்டு இருந்த தொந்தரவுகள், அவங்க நமக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த குடைச்சல்கள், பிரச்சனைகள் இதெல்லாம் நிவர்த்திக்கு வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய வியாபாரம் அபரிமிதமான வளர்ச்சிக்கு வழிவகுத்து கொடுக்கும். அதேமாரியே தொழிலில் புது முதலீடுகள், புதியவர்களுடைய ஈடுபாடுகள் இதெல்லாம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதை பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி நடந்துக்குங்க. தொழிலில் கூட்டு சேர்த்துறது, பிடிக்கிறது இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்கிறப்போ அவர்களுடைய ஜாதகமும் நம்ம ஜாதகமும் ஒத்து போகுமா? அப்படி ஜாதகமே இல்லைன்னா அவங்களுடைய குலதெய்வத்துக்கிட்ட சீட்டு குலுக்கி போட்டு எடுங்க. ஒத்து வந்தால் தாராளமாக சேர்த்திக்கலாம். இறைவனுடைய ஆசீர்வாதத்தோடையும் அனுகிரகத்தோடையும் எல்லா செயல்களையும் செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்கள் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் உங்களுக்கு வெற்றிகள் பல கிடைக்கும். அதற்கேற்றாற்போல் பார்த்து நடந்து கொள்ளுங்கள். மாணவ மாணவிகளும் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அப்போ தான் கல்வியில் தேர்ச்சி அடைய முடியும். அதே போல் கலைத்துறைகளில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, அதிகார பதவிகளில் இருக்கிறவங்க மற்றும் பல துறைகள்லேயும் பதவிகள்லேயும் இருக்கிறவங்க அனைவருமே இந்த வாரத்தை பார்த்து கவனமாக செயல்படுத்தி கொண்டால் இந்த வாரம் உங்களுக்கு தகுந்த உங்களுக்கு நன்மைகளை பலவாறாக கொடுக்கக்கூடிய வாரமாக இருக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்பாளை வழிபடுங்க. அதே போல் முருகனை வழிபடுங்க. இவங்களை வழிபடுறப்போ தடைபடக்கூடிய காரியங்கள், தடைபட்டு நின்றுக்கிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் இதெல்லாம் நிவர்த்திக்குள்ளாகி சகல சௌபாகியங்களையும் இந்த தெய்வங்கள்
உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார்கள். எனவே மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த வாரத்தை பார்த்து கவனத்தோடு நல்ல முறையில் தாட்டிக் கொள்ளுங்கள். அடுத்து கும்பராசி. கும்பராசிக்காரர்களுக்கு உங்களுடைய 3ஆம் அதிபதி ஆட்சி பலத்தில் இருந்துகிட்டு இருக்காரு. அவரே ஜீவனாதிபதியாகவும் இருப்பார். அதனால் உங்களுடைய தொழில் பலம் கூடும், பொருளாதார வளம் மேம்படும். உங்களுக்கு தடைபட்டு இருந்த காரியங்கள் எல்லாம் தடையில்லாமல் நிவர்த்திக்குள்ளாகும். வரவேண்டிய இடத்திலிருந்து பணம் வரக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இதெல்லாம் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள். அதனால் இந்த நாட்களில் உங்களுக்கு ஒருத்தர் பணம் கொடுக்கணுன்னா திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமை காலையில் 10:30 மணிக்குள்ளே போய் நீங்கள் அவங்ககிட்ட கேளுங்க. நிச்சயமாக அவங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துருவாங்க. கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தாலும் இந்த நாட்களில் போய் கேட்டால் நிச்சயமாக உங்களுக்கு கடன் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து புதிய தகவல்கள் உங்களுக்கு வரும். நீங்கள் செல்லக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். அது மூலிமா உங்களுடைய தொழில் அபிவிருத்தி அடைய உங்களுக்கு அது மூலிமா பல நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் ஏற்படும். செவ்வாய்க்கிழமை காலையில் 10:30 வியாழக்கிழமை சாயந்தரம் 4 மணி வரைக்கும் பிரயாணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. புது வாகன சேர்க்கைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த நாட்களில் வாகனங்கள் ஏதாவது வாங்கலான்னு இருந்தால் தாராளமாக முயற்சி பண்ணி வாங்குங்க. இடம் வாங்குறதா இருந்தாலும் வாங்குங்க, வீடுகள் வாங்குறதா இருந்தாலும் வாங்கலாம். இல்லை இருக்கிற வீட்டை புதுப்பிக்கலாம், கட்டலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இருந்தாலும் இந்த நாட்களில் ஆரம்பிக்கலாம். அது உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கும். ஏன்னா உங்கள் ராசியினுடைய 4ஆம் அதிபதி சுக்கிர பகவான் மகர ராசியில் இருக்கிறாரு. அப்போ உங்கள் ராசிக்கு 12வது ராசி. இப்போ இந்த காரியங்கள் எல்லாம் இடம், வீடு, வண்டி வாகனங்கள் இதிலையெல்லாம் செலவு செய்யக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுப்பாங்க. அதை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டால் உங்களுக்கு அதற்கேற்றாற் போல் வளர்ச்சிகள் கிடைக்கும். எனவே இந்த நாட்களை நல்ல முறையில் பயன்படுத்திக்கங்க. அதன் பிறகு வியாழக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை உங்களுக்கு சில இடையூறுகள் ஏற்படலாம். இருந்தாலும் அதாவது சற்று தடைகள் ஏற்பட்டு அதன் பிறகு உங்கள் காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. பணம் வர வேண்டிய இடத்துல இப்போ 1 லட்ச ரூபா வர வேண்டிய இடத்துல 80,000 ரூபா வரும், 20,000 ரூபா அடுத்த நாள் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. அதற்கேற்றாற்போல் நீங்கள் பார்த்து நீங்களும் சூழ்நிலையை உணர்ந்து நடந்துக்குங்க. அப்படி நடக்கிறப்போ உங்களுக்கு வளர்ச்சிகள் பல கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அவர்கள் மூலியமாக உங்களுக்கு பல ஆர்டர்கள் கிடைக்கவும் வாய்ப்புகள் உண்டு. அவர்கள் பல விதத்தில் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். எனவே கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையும் தேவையில்லாமல் பேசாதீங்க, தேவைக்கேற்ப பேசுங்க. உங்கள் விஷயத்தை எல்லாத்தையுமே ஒருத்தர்கிட்ட போய் சொல்கிறப்போ அவங்க உங்களை பற்றி தப்பான சூழ்நிலையை நினைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அதனால் அதற்கேற்றாற்போல் எதை யார்கிட்ட எப்போ எங்கே சொல்லணுமோ அதற்கேற்றாற்போல் பார்த்து பேசுகிறப்போ உங்களுடைய வளர்ச்சிகளை யாராலும் தடுக்க முடியாது. இது நிறகுடம்னு சொல்லுவோம். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நிறகுடம் தழும்பாது. அதனால் நீங்கள் பார்த்து கவனமாக செயல்பட்டால் உங்களுடைய வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. அதற்கேற்றாற்போல் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமான வாரம். அதனால் இந்த வாரத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக்கிங்க. திருமணமாகாமல் இருக்கிறவங்க, புத்திரபாக்கியம் இல்லாமல் இருக்கிறவங்க அவர்களுக்கெல்லாம் இந்த வாரத்தில் அதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்க அதாவது சூழ்நிலைகள் அமைத்து கொடுக்கும். அதனால் அதற்கேற்றாற்போல் நடந்து கொள்ளுங்கள். அந்த சூழ்நிலைகளை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி அதற்கேற்றாற்போல் நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்குதோ அதையெல்லாம் நம்மளுடைய நல்ல நாட்களில் கிரகங்கள் நமக்கு சாதகமான இருக்கக்கூடிய நாட்களில் அந்த வேலைகளை செய்கிறப்போ நிச்சயமாக அந்த காரியங்கள் நமக்கு வெற்றி அடையும். இப்போ ஒரு பொண்ணு பார்க்க வரணுன்னா உங்களுக்கு சாதகமான நாட்கள் எது அப்படிங்கிறத பார்த்து அந்த நாட்களில் வந்து பார்க்க சொல்கிறப்போ நிச்சயமாக உங்களுடைய காரியங்கள் வெற்றி அடையும். இப்போ வியாழக்கிழமையிலேருந்து சனிக்கிழமைக்குள்ளே வந்தப்போ வியாழன்லேயோ வெள்ளியிலையோ வந்து பொண்ணு பார்க்க சொன்னீங்கன்னா நிச்சயமாக அந்த அன்றைக்கி அவங்கள பிடிச்சி போகும். அப்போ அந்த கல்யாணம் திருமணமாக மாற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நிச்சயதார்த்தம் வரும், அடுத்தது திருமணமும் நடந்து போயிடும். அதனால் அதற்கேற்றாற்போல் நம்மளுடைய நல்ல நாட்களை தேர்ந்தெடுத்து அதற்கேற்றாற்போல் நடக்கிறப்போ நம்ம காரியங்கள் அனைத்தும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தை நல்ல முறையில் தாட்டிக்கங்க. மாணவ மாணவிகளும் பார்த்து கவனமாக செயல்பட்டால்
நல்ல மதிப்பெண்கள் எடுக்க வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறைகளில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க, அதிகார பதவிகளில் இருக்கிறவங்க மற்றும் பல துறைகள்லேயும் பதவிகளில் இருக்கிறவங்க எல்லோருக்குமே இந்த வாரம் ஒரு உகந்த வாரமாக இருப்பதால் நல்ல முறையில் இந்த வாரத்தை தாட்டி கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறப்போ பெருமாளை வழிபடுங்க. அவரை வழிபடுறப்போ தடைப்பட்ட காரியங்கள் நிவர்த்திக்குள்ளாகும். முருகனை வழிபடுங்க. தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்து உங்களை நல்ல முறையில் வழிநடத்துவார். இந்த தெய்வங்களை வழிபடுறப்போ சகலவிதமான நன்மைகளும் கும்பராசிக்காரர்களுக்கு தானாகவே வந்து அமையும். அதனால் அந்த சூழ்நிலைகளை உணர்ந்து பார்த்து நடந்து கொள்ளுங்கள் கும்பராசிக்காரர்கள் இந்த வாரத்தில். அடுத்து மீனராசி. மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமை காலையில் 10:30 மணி வரைக்கும் உங்களுக்கு வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம், பொருளாதார ஸ்தானம் இந்த ஸ்தானங்களுக்கு உண்டான கிரகமாகப்பட்ட செவ்வாய் பகவான் அந்த ஸ்தானத்திலேயே வலுவாக இருந்து அவருடைய 8ஆம் பார்வையாகப்பட்டது பாக்கியஸ்தானத்திலேயே வருகிறது. குரு பகவானையும் அதாவது உங்கள் ராசி அதிபதியும் பார்த்துடுறாரு. அப்போது உங்களுக்கு சாதகமான நாட்கள். உங்களுடைய வாக்கு மேம்படும், பொருளாதாரம் மேம்படும், பொருளாதாரத்தில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்திக்குள்ளாகும், தடைப்பட்ட வரவுகள் கூட உங்களுக்கு தானாக வந்து சேரும். அதனால் இந்த நாட்களை அதற்கேற்றாற்போல் பார்த்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். செவ்வாய்க்கிழமை காலையில் 10:30 வியாழக்கிழமை சாயந்தரம் 4 மணி வரைக்கும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகள் ஏற்படும். வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அல்லது வெளியூர் வெளிநாட்டிலிருந்து உங்களுக்கு நல்ல தகவல்கள் வந்து சேர வாய்ப்புகள் உண்டு. அதனால் அதற்கேற்றாற்போல் பார்த்து நடந்து கொள்ளுங்கள். கம்ப்யூட்டர் துறைகளில் வேலை செய்கிறவங்களுக்கு அபரிமிதமான வளர்ச்சிகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. இந்த செவ்வாய்க்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை வரைக்கும் பதவி உயர்வுகள் கிடைக்கலாம். உங்களுக்கு அதிகப்படியான வருமானங்கள் கொடுக்கலாம். அதாவது உங்களுடைய சம்பளத்தை உயர்த்தி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் உருவாக்கி உங்களுடைய செயல்பாடுகளால் அவர்கள் உங்களுக்கு செய்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். இதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கங்க. அதன் பிறகு வியாழக்கிழமை 4 மணியிலிருந்து வியாழக்கிழமை சாயந்தரம் 4 மணியிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை வண்டி வாகனங்களில் வெளியே போகிறதுல, இடங்களில், வீடுகளில் இதிலெல்லாம் சிறு சிறு பிரச்சனைகள், குழப்பங்கள் வந்து அதன் பிறகு நிவர்த்திக்குள்ளாகும். அதனால் அந்த விஷயங்களில் பார்த்து கொஞ்சம் கவனமாக நடந்துக்குங்க. வண்டி வாகனங்களில் கவனமாக போய் கவனமாக வாங்க. யாருக்கிட்டையும் தேவையில்லாத பேச்சுக்கள் வச்சுக்காதீங்க. கொடுக்கல் வாங்கல்லையும் கவனமாக இருங்க. யாருக்கு ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்கிறேன்னு போய் நீங்கள் சிக்கலில் சிக்கிக்கக்கூடாது. வியாழக்கிழமை சாயந்தரம் 4 மணியிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை. அதனால் இந்த சூழ்நிலைகளை இந்த நாட்களில் உணர்ந்து பார்த்து நடந்துக்கிட்டால் பிரச்சனைகள் இல்லாமல் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளை இந்த வாரத்தில் நீங்கள் உருவாக்கிக்கலாம். படிச்சுக்கிட்டு இருந்தால் அதில் கொஞ்சம் கவனமாக படிங்க. கல்வியில் தேர்ச்சி பெறது இந்த நாட்களில் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதனால் பார்த்து நடந்து கொள்ளுங்கள். கடன் தொந்தரவுகள், ஆரோக்கிய பிரச்சனைகள், எதிரிகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் இது எல்லாம் இந்த 3 நாட்களில் வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 3 நாட்களில் வர வாய்ப்புகள் உண்டு. அதற்கேற்றாற்போல் பார்த்து பக்குவமாக பேசி பிரச்சனைகளை சுமூகமாக முடிக்க பாருங்கள். யாருக்கிட்டையும் வாக்குவாதமோ விவாதமோ வேண்டாம். அப்படி வச்சுக்கிறப்ப பிரச்சனை நம்ம பக்கம்தான் திரும்பும். அதனால் பார்த்து கவனமாக நடந்துக்கணும். ஏன்னா நம்ம ராசிக்கு 10ல் சனி உட்கார்ந்துருக்காரு. அதே போல் கேது பகவானும் இப்போ அங்கே இருக்கார். 4ல் ராகு வந்து உட்கார்ந்ததுனால தேவையில்லாத பிரச்சனைகளில் இழுத்துட்ருவாங்க. ஆசையை காட்டி மோசம் பண்ணிடுவாங்க. அதை போய் நாம் நம்பி ஏமாந்து மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையில்லாத சிக்கல்களை மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்பட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாயிரும். அதற்கேற்றாற்போல் நீங்கள் பார்த்து நடந்து பிரச்சனைகளில் சிக்கிக்காமல் சூழ்நிலைகளை உணர்ந்து பார்த்து கவனமாக நடந்துக்கிட்டால் பாதிப்புகளை குறைச்சி நன்மைகளை பெருக்கிக்கலாம். மாணவ மாணவிகளும் கவனமாக படிங்க. அப்போ தான் மதிப்பெண்கள் அதிகமாக எடுக்க முடியும். அதே போல் கலைத்துறைகளில் இருக்கிறவங்க, அதிகார பதவிகளில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்க மற்றும் பல துறைகள்லேயும் பதவிகளில் இருக்கிறவங்க எல்லோருக்குமே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சுமாரான வாரம். இந்த வாரத்தை உங்களுக்கு சாதகமான வாரமாக மாற்றிக்கொள்ளுங்கள் இறை வழிபாட்டோடு. அதே போல் இந்த வாரத்தில் திருமண வாய்ப்புகள் வரக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு திங்கட்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை வரை திருமணம் ஆகாதவங்களுக்கு அதற்குண்டான சூழ்நிலைகள் உருவாகலாம்.
மகப்பேறு இல்லாதவங்களுக்கு அதற்குண்டான சூழ்நிலைகளை கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அதனால் நல்ல முறையில் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை எல்லாம் பார்த்து பக்குவமாக செய்து கொள்ளுங்கள். எனவே மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் தட்சிணாமூர்த்தியையும் குரு பகவானையும் முருகப்பெருமானையும் வழிபடுவதால் உங்களுடைய சகல பிரச்சனைகளும் நிவர்த்திக்குள்ளாகி உங்களுக்கு சகல சௌபாகியங்களும் ஏற்பட்டு நன்மையான பலன்களை நீங்கள் உங்களுக்கு சாதகமாக உருவாக்கி கொள்ளலாம். எனவே இந்த வாரத்தை மீனராசிக்காரர்கள் நல்ல முறையில் தாட்டிக் கொள்ளுங்கள். இப்போ 12 ராசிக்கு பலன் பார்த்துட்டோம். நம்மளுடைய ராசி பிரகாரம் நம்மளுடைய ஜாதகத்தில் நமக்கு கிரகங்கள் சாதகமாக இருந்தால் அதற்கேற்றாற்போல் பலன்கள் நமக்கு நடக்கும். கோச்சாரமும் நமக்கு அதுக்கு உறுதுணையாக இருக்கும். நம்ம ஜாதக ரீதியாக கிரகங்கள் கெட்டு பாதிப்புக்குண்டான திசா புத்திகள் நடந்துக்கிட்டு இருந்தால் கோச்சாரத்தால் கிடைக்கக்கூடிய நன்மையான பலன்கள் சற்று குறைந்து கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. அதனால் எல்லோருமே இந்த வாரத்தை நல்ல வாரமாக மாற்றிக்கொள்ள இறை வழிபாட்டோடு இந்த வாரத்தை நல்ல வாரமாக மாற்றிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.